நாம் ஆன்மீக தியானங்கள், ஆன்மீக மனிதர்களுடைய தியானங்கள் என்கிற தலைப்பில் 3 விஷயங்களை தியானித்தோம். கோத்திர பிதாக்கள் தேவனால் கிடைத்த சீர்திருத்த தண்டனை எண்ணி அவள் வாழ்வை சீர்படுத்தி கொண்டார்கள். பூர்வ நாட்களை எண்ணி நல்வழிப்பட்டார்கள். தங்கள் வாழ்வின் முடிவை எண்ணி தங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள். இன்று கூட இப்போ வாசலில் இப்போ இங்கே வரத்துக்கு நுழையும்போது இந்த வார்த்தை தான் மனதிலே பலமாய் தொனித்தது. தேவன் எடுத்து உபயோகிக்க விரும்புகிற எவரையுமே தேவன் உடைத்து உருவாக்கி நிரப்பி அவளுக்குள்ளாக தேவ திருவுளம் நிறைவேறும்படியான தன்னார்வம் கட்டாயமின்றி தேவன் அது ஒரு நிலமாக இருந்தால் அந்த நிலத்தை எப்படி பண்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறாரோ அதுபோல் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை, ஒரு குழுவினரை, ஒரு தேசத்தை, ஒரு எல்லையை தேவன் பக்குவப்படுத்துகிறார். இது தொன்று தொட்ட காலங்களாக ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் கிரியேஷன் திஸ் ஹேப்பன்ஸ். இன்று வேத பாடத்தை நான் கேட்க நேர்ந்தது. தேவன் எல்லையில்லாத ஒரு பெரிய உத்தரவாதத்தை எடுத்துக்கொண்டு யோசித்து பார்க்க முடியாத, யாரும் செய்ய முடியாத, யாரும் செய்ய முன் வராத விஷயங்களை மனுக்குலத்துக்காக செய்வதற்கு மனுக்குலத்துக்கென நம்மை சுற்றி ஒரு சுற்றுச்சூழலை போல தேவன் படைத்திருக்கிற அண்ட சராசரங்களை படைப்பதற்கு முன்னே தேவன் செயல்பட்ட ஒரு அபாரமான ஒரு பொறுப்பை போதிக்க கேட்டேன். இது புதிதாக நான் கேட்கவில்லை, இருந்தாலும் சரியான விஷயமாகத்தான் இருந்தது. இருளையும் ஒளியையும் தேவன் பிரித்தார். ஒளியை பகலாக, இருளை இரவாக. ஆழத்தின் மேல் இருந்த இருள், டென்ஸ் டார்க்னஸ், இதெல்லாம் நித்தியத்தோடு சம்பந்தப்பட்டவைகளை நம்மளை ஒரு ஏதேனுங்கிற ஒரு தோட்டத்தில் உருவாக்கி இங்கே வச்சு நமக்காக அநேக காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னே God took massive initiatives to create, to recreate, to prepare, ஆயத்தப்படுத்தினார். ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பின் எதுலேயும் அவர் கேர்லெஸ்ஸாவோ சட்டக்கட்டத்தனமாகவோ நடந்துக்கல. ஆனால் மனுக்குலம், மனுஷர்கள், ஆண்கள், பெண்கள், அவருடைய சாயலை படைக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவர் அவனை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் கூட ஒரு ஆபத்தான வாழ்க்கையை வாழும்படி தேவன் எப்படியோ தத்தி தாவி ஊர்ந்து எப்படியோ உருண்டு பிறண்டு எழும்பி வாழ்க்கையில் பழச்சிக்கோ அப்படியும் கடவுள் செய்யலை. அப்போது நமக்கு ஒரு பெரிய கேள்வி எனக்கு தோணுச்சு. இப்போ இவ்வளோ கரிசனையோடு தேவன் நம்மை படைத்திருப்பார் என்றால் ஏன் வழக்கம் போல் ஏன் இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ துன்பங்கள், தோல்விகள், நெருக்கங்கள், கலக்கங்கள், தவிப்புகள், தாமதங்கள், தடைகள், போட்டிகள், பொறாமைகள், சூழ்ச்சிகள், சதிகள், ஏன் அலாதி மோகம் கொண்டு இருளின் விஷயங்களையே மனுஷன் விரும்புகிறான்? ஏன் ஒளியை விரும்புகிறதில்லை?
அவர் மாத்திரம்தான் இது செஞ்சுருக்க முடியும். அதனால தான் அவர் மாத்திரம்தான் அதை செஞ்சார். ஒளி பகலை ஆள சூரியனை சந்திரனை, இரவை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திர நட்சத்திரங்களையும் தேவன் படைத்தார். அந்த பின்னணியில் தான் இப்போ நம்ம ஒரு காரியத்தை யோசிக்க போகிறோம். நம்முடைய இன்க்ளினேஷன், வாட் ஆர் வி நேச்சுரலி ட்ரான் டு, எதை நம்ம அதான் அலாதி மோகம் கொண்டு தேடி போகிறோம், எதனாலே நாம் பளிச்சின் மின்னல் வேகத்தில் ஈர்க்கப்படுகிறோம் என்பது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, வசனத்தை கொண்டு நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த 4வது சிந்தை, தேவன் அருளிய ஆசீர்வாதங்களை அவர்கள் எண்ணினார்கள். தேவன் அருளிய ஆசீர்வாதங்களை அவர்கள் எண்ணினார்கள். இதெல்லாம் பல காலமாக சொல்கிறேன். இதெல்லாம் பொதுவான வார்த்தைகள். ஆசீர்வாதம், துன்பம், இன்பம், வெற்றி, தோல்வி, நிறைவு, இதெல்லாம் ஜெனரிக் டேர்ம். அதில் ஒவ்வொன்றிலையும் விரிவான விவரமான பகுத்தறிவு நிறைந்த முன்குறிக்கப்பட்ட தேவையான முன் அளவான விஷயங்கள் உண்டு. ஸோ ஆசீர்வாதம்னு நம்ம சொல்லும்போது அது சுகாதாரமாக நமக்கு நியமித்த ஓட்டத்திலே அப்படிங்கிறது போல் ஓட்ட பந்தயங்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம். அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்னென்ன கேடர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டில் அவங்க வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது போல் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பற்றி எவ்வளோதான் கேட்டாலும் ஆமாம் அப்படிங்கிற அந்த சலிப்பு, நக்கல், முக்கல், மனகல், முறுமுறுப்பு, முகங்கோணல், அந்த பிகு பண்ணுறது, இதெல்லாம் சாமி மதிக்கிறதே கிடையாது. அதனால் நம்ம வந்து தானாகவே இன்னும் மூச்சு பேச்சு ஒரு பெரிய பிரயாசப்படாமையே நஷ்டங்களும் கஷ்டங்களும் துக்கங்களும் தோல்விகளும் தாமதங்களும் தடைகளும் தூரங்களும் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of 1 Samuel chapter 12 verse 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி நான் அடைந்த அந்த போதனத்தில் அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்போயும் உட்காரும்போது தான் யோசித்தேன், ஏன் why don't we take time? பெயின் பெரிய கஷ்டமாக இருக்குது, பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது, பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதான் நிறுத்திக்கிறோம். ஏன் அதை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த விஷயங்களை பற்றி, கர்த்தர் நமக்கு எவ்வளோ நன்மையும் செம்மையுமான வழியை நமக்கு போதித்திருக்கிறார், எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருக்கிறாருன்னு நாம் சிந்தித்து பார்க்கறதில்லை. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுங்கிறது வந்து படைப்பின் விவரங்களிலே சரித்திரத்தில் நடக்கலை. நத்திங் ஹேப்பன்ட் பர் சான்ஸ். எவ்ரிதிங் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் ஆர் நான் கோஆப்ரேஷன், பிகாஸ் ஆஃப் நாலேஜ் ஆர் இக்னரன்ஸ், பிகாஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் ஆர் டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படுதினாலேயோ கீழ்ப்படியாதனாலேயோ தான் நடந்தது. அறிவாலேயோ அறிவின்மையினாலேயோ தான், பேதமையினாலே தான் நடந்தது. எதுவுமே எனக்கு தெரியல எப்படியோ அப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. அப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தானா நம்ம வந்து நாமளே நம்ம மேலே யானை தலைமையில் மண்ணவாரி போட்டுக்கிட்ட போல் இருக்கிறோம். சரி, இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு இங்கேருந்து வாசிக்கலாம்.
13ஆம் வசனத்தில் இது 1 Samuel chapter 13 verse 13 onwards. இப்போது நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் பார்க்கணும். ராஜாங்கிறது மாத்திரம் இல்லை, இப்போதும் சண்டே உங்களுக்கு சொன்னேன், இப்போதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட, எல்லோரும் சொல்லுங்கள், நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட, நல்ல அழுத்தமாக, நல்ல அழுத்தமாக சத்தமாக அப்படியே எவ்வளோ சில நேரத்தில் மன கடினத்தை வாயை கடிச்சிட்டு காமிக்கிறோம்ல, அது மாதிரி சொல்லுங்கள். இப்போதும் நீ வேண்டி விரும்பி தெரிந்து கொண்ட, அது சொல்லுங்கள். இல்லை, அதெல்லாம் ராஜா அந்த 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 திமிரு, அதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இல்லைன்னா நம்மளை மாதிரி ஒல்சையில் பார்க்கவே முடியாது. ஒல்சத்தனம் இட் இஸ் கோயிங் ஆன். அது இப்படி மோசமாக சொன்னாலும் ரொம்ப டீசெண்டாக சொன்னாலும் the dirt that we carry is true, is continuing. நாம் விரும்பி வேண்டும் என்று தெரிந்து கொண்ட, அங்கே தான் ஆரம்பத்திலேருந்து முடிவு மட்டும் நம்ம வாழ்வில் இருக்கிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கு, வெற்றி தோல்விகளுக்கு, கலகங்களுக்கு, வியாதிகளுக்கு, பேராசைகளுக்கு, வீழ்ச்சிகளுக்கு, விரயங்கள் அப்படியே வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. என் வீடு கட்டியிருக்கேன், எத்தாப்பில் அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜாக இல்லைன்னா அந்த அந்த டேங்க்லேருந்து வர தண்ணி பொத்து ஊற்றிட்டே இருக்குது. ஸோ மெனி டேஸ் டிபார்ட்மெண்ட்டு வரவே மாட்டேங்கிறான். ஏன்னா எலெக்ஷன் வந்தால் தான் சார். இப்போ பிடிஓ கண்ட்ரோல் இருக்குது, ஊர் தலைவர் இல்லை. இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்னு பார்த்து பழகிட்டோம். இதுக்கெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கோவப்படவே முடியாது. கடவுளுங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு நிர்வாகி, மேல் அதிகாரி, அவர்கிட்ட கோவப்படவே முடியாது. அவர்கிட்ட போய் இதை பெருசாக புகாரை கொண்டு போக முடியாது. யாரோ உடைச்சதுக்கு நான் ஏன் சார் செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்கான். சரி, பொதுமக்கள் வரி கட்டுறாங்களே, பொது விஷயம் நடந்துச்சு, அது கொடுக்கணுன்னா நம்மக்கிட்ட தான் பணம் கேட்குறான், அந்த எக்ஸ்ட்ரா மாமூல் கேட்குறான். அவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுக்குங்கிறது அவனுக்கு மைண்ட்லே இல்லை. ரோடு போடுறதுக்காக எல்லா பக்கம் நோண்டி போட்டிருக்கான் எங்கள் ஏரியாலாம். அப்பையும் அந்த பெரிய பம்ப் லைன் உடஞ்சிருச்சு. அவன் ரைட்டராயில் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பெரிய 4 inch பைப்பை கொடுங்க சார், ஒரு லென்த்து கொடுங்க சார். என்ன சார் ஒரு லென்த்துனா என்ன விலையாச்சு? சரி ஒரு 10 feet கொடுங்க அப்படின்னு. நல்ல வேலை அங்கே துண்டு இருந்துச்சு. அவன் வாழ்க்கை கொடுத்து வச்ச மாதிரி உரிமையை எடுத்துகிட்டு போகிறான். சரி, நம்ம ஏரியா தானே, அவன் ஒரு துண்டு நம்மக்கிட்ட ஏதாவது விற்றானா வியாபாரம் மாதிரி பேசுகிறான். காசு கொடுத்து வாங்கியிருக்கு சார், சும்மா இல்லை அப்படிமா. நமக்கு மாத்திரம் என்ன மார்க்கெட்டில் சும்மாவாக கொடுக்குறாங்க? நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட, கொஞ்ச நேரம் வெட்டித்தனமாக யோசிச்சு வாழ்க்கை, சிந்தனை, வார்த்தை, செயல், விருப்பம், திரை மறைவு, திரை எல்லா பின்னணியின் மத்தியில் நாம் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்டவைகளை நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணாலே நம்ம கழிக்க வேண்டியவைகள் அநேகம் இருக்கும், சீர்தூக்கி பார்க்க வேண்டியவைகள் அநேகம் இருக்கும். ஃபைனலாக வடிகட்டி இது போதும், இவ்வளோதான் நம்மளால் முடியுங்கிற உண்மையை பார்க்க வேண்டிய அவசியம் நிறைய இருக்கும். இப்போ போகிற போக்கில் ஒரு இடத்துல நடந்தால் அப்படி கேட்குறானே, நீங்கள் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கிற அந்த ஸ்டோர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமான் ஸ்பேர்ஸ் வீணாக கிடக்கும். இரும்பு சாமான்லாம் துரு பிடிச்சி உபயோகமற்று போகும். இந்த ஃபைபர் மேட்டர்லாம் பல வருஷங்களாக இருக்கும், அதுவே ஒரு மாதிரி அந்த சூட்டில் இத்து போயிடும். இட் லூசஸ் இட்ஸ் குவாலிட்டி. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், யார் சொன்னாலும் நமக்கு பிடிக்கல, நாம் அதை யோசிக்க பிடிக்கல, அதனால் நாம் விதைக்கிறோம். வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்டவைகள் தான்
நம்மை பின்தொடர்கிறது. அதில் அந்த புனை வினை என்ன, புனை பெயரை போல அந்த விவரிக்கப்பட்ட வினை என்ன, நம்முடைய நிழல். we carry our shadows follow us in terms of character, in terms of endeavor, in terms of investment. பில்லிசூனியம் மாந்திரியெல்லாம் இல்லைன்னுலாம் மறுக்கணும்னு நம்ம அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம முரட்டாட்டமும் கீழ்ப்படியாமல் இருந்தால் பில்லிசூனிய மாந்திரியம் நாமே நமக்கு சூனியம் வச்சுக்கிறோங்கிறது தான் இந்த பொது அறிவில், பொது வாழ்க்கையில் மூதாதையர்கள் சொன்ன அநேக விஷயங்களை பார்த்துக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அவனுக்கு சூனியம் வச்சுட்ட மாதிரி அப்படிலாம் பேசிக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜாங்கிற இடத்துல என்னத்தை வேணா போட்டுக்கலாம். இப்போதும் நீ வேண்டி விரும்பி தெரிந்து கொண்ட அவன் புருஷன், இவனை தான் கட்டுவேன், இவ்வளோ தான் கட்டுவேன் இப்படின்னு நம்ம எவ்வளோ விஷயங்களில் அரகண்ட்டாக அடமெண்ட்டாக இருக்கிறோம். வாஸ்தவத்துக்கு அவருக்கு சர்வ வல்லமை இருந்தாலும், அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருந்தாலும், அந்த முரட்டாட்டம் வந்தவொடனே கடல் ஒதுங்கிறாரு. அப்படி சொல்கிறார் பாருங்க. பரிசுத்தர் தான் இந்த சாமுவேலை கொண்டு சொல்கிறாரு, இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். லுக், ஹி இஸ் ஹியர். இதோ கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார். நாம் வசனத்தை திரிக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ராஜாவை ஏற்படுத்தலை, நாம் வேண்டி விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா அது ஆண்டவர். நீ கேட்டப்பா அதனால் கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுக்க முடியாதா? அவர் எதுக்கு என்ன படைச்சிங்க? எதுக்கு நான் உங்கள் பிள்ளையாக இருக்கணும்? எதுக்கு என்ன வேஷம் விடுறீங்க? ரொம்ப ஒன்று நேசிக்கிறேன், அனாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேன், காருணியத்தால் இழுத்துக்கிறேன், இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ராஜா வேணும், ராஜாவை கொடுங்க. இது வேணும், அதை கொடுங்க. அது வேணும், இதை கொடுங்க. வெளியில் சொல்லிக்க முடிஞ்சாலும் சொல்லிக்க முடியாட்டினாலும், வெக்கமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் வேணும் தான் நிற்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருப்பார்கள். அதான் மேட்டர். நம்ம வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட விஷயத்திலும் கடவுள் எப்படி சகாயமாக இருக்கிறாரு. God has been the redeemer all through the creation. மீட்பராகவே இருக்கிறார், ரட்சகராகவே இருக்கிறார், விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். நியாயம் தீர்க்க போகிறாருங்கிறதுலாம் இருந்தாலுமே அதில் நியாயத்தோடு தான் அங்கே ஒரு முடிவை சொல்லணும், முடிவு கொண்டு வரணும், ஒரு முடிவு இருக்குங்கிறத காமிக்கணும், என்லெஸ்ஸாக எல்லாம் இல்லைங்கிறத காமிக்கணும். அடுத்த ஒரு மறுரூப கிரியை இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து பயணிக்க வேண்டிய விஷயத்தில் ஒரு மறுரூபம் கொண்டு வரும் மாற்றத்தை பற்றி சொல்லணும். ஃபுல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், அது நீங்கள் எப்படி வாசிக்கணும்? நானே வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட விஷயத்தில் நான் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், நானும் என்னை ஆளுகிற ராஜாவும் என் தேவனாய் கர்த்தரை பின்பற்றலாக இருப்போங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால், கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாக இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் அப்படியே தள்ளி நின்று பார்க்கலாம், ஐசோலேட்டடாக, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கூட்டுக்களவாணித்தனம், ஜாதி, குடும்பம், கோத்திரம், குலம், ஊர், பேர், அது இதில் நான் ஒண்டியாகவே நான் பெரிய ஆளாக்கும் இதெல்லாம் பண்ணாலும், நமக்காக தேவன் எப்படி அந்த தாந்தோன்றியாக நடந்துக்கிறோமோ அதுபோல் ஆண்டவர் தன்னிகரற்றவராக,
ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவா, பொறுப்பாக நமக்காக நின்று செய்யக்கூடிய ஒத்தாசையான காரியங்களை பாருங்கிறார். நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ கேட்கணும். கேட்குறீங்க, இதெல்லாம் நடக்கும். இதில் முக்கியமே கிடையாது. உங்களை போல் நானும் ஒரு பாத்திரம், உங்களை போல் நானும் கடவுளுடைய ஒரு பிள்ளை. ஆனால் நான் கர்த்தருடைய சத்தியத்தை போதிக்கிறேன். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். எப்படி இத்தனை ஒரு 1000மோ 1,00,000மோ கோடியோ அத்தனை ஜனத்தொகை மத்தியில், குறிப்பாக அவங்களாம் கஸ்டமைஸ்ட் பீப்புள், இஸ்ரேலைட்ஸ், அவங்கள பற்றி தான் பேசுகிறார். அன்றைக்கி இருந்த இந்த லோத்தின் சந்ததியை பற்றி பேசலை, இல்லை வேறு இந்த காயினின் சந்ததியை பற்றி பேசலை, வேறு நிம்ரோதின் சந்ததியை பற்றி பேசலை. இதெல்லாம் தாண்டி பிரமாணம்லாம் கொடுத்த காலத்தில் தீர்க்கதரிசிகளை எழுப்பி, நியாயாதிபதிகளை எழுப்பி, தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய வழிகளை போதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சொல்கிறார், அவங்க செஞ்ச பொல்லாப்பை உணரும்படி, நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழைகளையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி. எப்படி சாமுவேலுக்கு மாத்திரம் உணர முடியுது? அதிசய பிறவியாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் அகால பிறவிங்கிறாரு. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து, இதுதான் வேண்டாத ஒரு போக்கு. ஏதாவது அதான் நீங்கள் நின்று செய்யும், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள்னு சொல்லி செஞ்சவன தான், ஐயோ ஐயோ அப்படியா, சொத்தம் ஆண்டவரே. இன்றைக்கி அது கூட இல்லைங்க. அன்றைக்காவது இப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி அது கூட உணர்வு இல்லை. கொரோனா வந்தேன்னா கொரோனாவுக்கு அப்பா வந்தான்னு, நோபடி கேர்ஸ். பூகம்பமா வெள்ளமா, நோபடி கேர்ஸ், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட் யார் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர். அது சொல்லிக்கிறான். எல்லோரும் சேர்ந்தா கூட்டுக்கலாவணித்தனம் பண்ணோம், எல்லோரும் சேர்ந்தான் பொல்யூஷனுக்கு ஒத்தாசையாக போனோம். காற்று மாசுபடுகிறது, பல மாசுபடுகிற விஷயங்கள், இயற்கைக்கு விரோதமாக நம்ம எல்லோரும் தான் ஒரே கூட்டமாக உலக சமுதாயம் தான் நடந்து கொண்டது. ஏன்னா we want to have improvement, technology improve ஆகணும், we want more luxuries, we want all kinds of enjoyable things at the cost of health. நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட அதை மாத்திரம் நீங்கள் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் டியூஸ்டே வரைக்கும் மறந்துடாமல் யோசிச்சிட்டே இருங்க. நீங்களுடைய பாயிண்ட் என்ன? அவங்க கர்த்தர் தேவன் அருளி ஆசீர்வாதங்களை அவன் எண்ணினார்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார் என்று சிந்தித்து பாருங்கள் என்பதை பின்னாடி சொல்கிறார் சாமுவேல். அதை இங்கே சொல்லிட்டு வர்றார். அன்றைய தினமே ஆண்டவர் அவங்களுக்கு இடி முழக்கங்கள் மழையும் கட்டளையிட்டார். அப்போ அவங்க மிகவும் பயந்து, சாமுவேலுக்கு பயந்து, கர்த்தருக்கும் பயந்து, சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு வாசிங்க. 19ஆம் வசனம். சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள்
செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். இதெல்லாம் நமக்கு குறைச்சலா? இது குறைஞ்சபட்சம் 4000 இயர்ஸ்க்கு முன்னே நடந்த ஒரு விஷயம், இல்லை அட்லீஸ்ட் 3000 இயர்ஸ்க்கு முன்னே நடந்த விஷயம். அது இப்போது 3000 இயர்ஸுக்கு பின்னாடி இந்த 2025 ஆரம்பித்து 6 months ஆயிடுச்சு. இதை ரெப்படேட்டிவாக பார்க்கலையா? இப்படி பாவம் அறிக்கை பண்ணி பழகி போயிட்டான். வெக்கம், மானம், சூடு, சொரண உணர்வு எதுவுமே இல்லாமல் அவங்கள எல்லோரும் பாவம் செய்தோம், எங்கள் குடும்பம் எல்லாம் பாவம் செய்தோம், கூட்டத்தோடு கோய்ந்தா. அதோடு இதையும் சேர்த்து கூட்டி கொண்டோம். இது இட்ஸ் நாட் ஜெனுவன் ரிப்பென்டன்ஸ். அதான் கீழே பார்க்குறோம். அது அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். நமக்கே தெரியுங்க, நம்ம வண்டவாளம் தெரியணும், தெரியாமலாம் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. நம்ம கட்டத்துக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கோமா, தூரமாக இருக்கிறோமா, ஓடி பிடிச்சி விளையாடுறோமா, கண்ணாமூச்சி விளையாடுறோமா, தெரியும். தான் இப்படியே இந்த சிஸ்டமேட்டிக்காக இதெல்லாம் செஞ்சு பழகிட்டோம். ஸ்தோத்திரம் வர்றது, போகிறது, கொள்வது என்ன இல்லைன்னா இன்னும் நாளும் நேரம், சமயம், சௌக்கியமும், பொருளும், பிரயாசமும், தாளம் வீணாகும். சுயநலத்திலே வீணாகும், சொகுசிலே வீணாகும், குறை சொல்கிறதுலே வீணாகும். இப்படியே அடுக்கிக்கிட்டே போக வேண்டியதுதான். அதெல்லாம் முறிச்சிட்டு கொஞ்ச நேரம் கடவுளை பற்றி நினைப்போம், கொஞ்சம் இன்னும் மற்றவங்களை பற்றி நினைப்போன்னு ஜெபிக்கிறோம். அதில் நமக்கு ஒரு மாய திருப்தி. பட் we don't show any turning point. ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். பளிச்சின் மூஞ்சி சொல்லலை. இதுக்கு மேலே யாருங்க பிளைன் ஸ்போக்கனாக பேச முடியும்? அவைகள் வீணானவைகளே. கட்டடத்தில் சொல்கிற நீங்கள் எல்லாத்தையும் பளிச்சுன்னு உண்மையை சொல்லிடுறீங்க, என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நான் பொய் சொன்னாலும் ஏங்க எனக்கே தெரியுது நான் அதை திரும்பி அடிக்கணும்னு. ஏங்க நீங்கள் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க, நான் மாத்திரம் இருக்கிறத சொல்லிட்டா குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே. அவங்களால ஆர்கியூ பண்ணவே முடியல. ஏன்னா நான் வரும்போது சொல்லுவேன், அப்பா அவங்களால என்ன முடியுமா செய்யுங்க, பார்த்து செய்யுங்க, ரைட்டானாலும் தப்பானாலும் செய்யுங்க. இல்லை சார் இப்படி சொல்கிறீங்க, அதான் சொல்கிறேன். ஏன்னா நான் தப்புனா நீங்கள் ரைட்டும்பீங்க, ரைட்னா தப்பும்பீங்க. எதுக்கு எனக்கு இது? why should I waste my words and time with you? நான் ஒரு இடத்துல டச்சப் பண்ணும்போது எங்கிட்ட சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோமா? சொன்னால் குறை சொல்கிறேன்பீங்க, நாளைக்கு சேர்த்து செஞ்சிடும் சார்பீங்க. இது நாளைன்னு சொன்னது கட்டடம் ஆரம்பிச்சது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆச்சு, என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? உட்காந்து கேட்குறீங்க, கதை கேட்குற மாதிரி. கடவுளாக நடக்கிற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்மை இருக்குது? ஆர் யூ சீயிங் யுவர் செல்ஃப்? கடவுளை வார்த்தை ஒரு கண்ணாடி போல் அந்த முக கண்ணாடியில் அவங்க நம்முடைய முகரையை பார்க்குறோமா, நம்ம லட்சணத்தை பார்க்குறோமா, நம்முடைய உண்மையை பார்க்குறோமா? விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதமாக இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். எதுக்கு நமக்கு எதுவும் நன்மை கைக்கூடி வரும்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவர் நம்ம தெரிந்து கொண்டு நம்ம மேலே பிரியமாக இருந்து தம்முடைய ஜனமாக்கி கொண்டதுனால அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆனால் அவர் நம்மை கைவிட மாட்டாருங்கிறது கைவிடுவார்னு சொல்லவும் முடியாது. ஆனால் அந்த கைவிட மாட்டாருங்கிறதுக்கு என்ன அவர் எடுத்துக்கணுமோ அவர் எடுத்துக்க தான் செஞ்சுருக்காரு. கைவிடக்கூடாது என்பதற்காக
ஆண்டவர் வந்து அவங்கள ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அடித்து சாக வேண்டாம், வீணாக போயிட வேண்டாங்கிறதுக்கு தான் சிறையிருப்பு அனுப்புகிறாரு. போய் அங்கே குடும்பம் நடத்துங்க, வீடு வாங்க, நிலம் வாங்க, வீடு கட்டிடுங்க, 70 வருஷம் அங்கே இருங்க, 70 வருஷம் முடிச்சு இங்கே கொண்டு வரோம், 70 வருஷம் இருப்பா நாங்கள் இங்கேயே பழகிட்டோம், நல்லா இருக்கு, எங்கள் சொந்த தேசமாக இருக்குன்னு சொல்லாத. நீ இருக்கிற அந்நிய தேசம். தூங்காமல் கேளுங்க. கொஞ்சம் பேராக வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உண்மை இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உறுதி இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் உழைப்பு இருக்கட்டும், உத்தமம் இருக்கட்டும். அடுத்தவங்களே குறை சொல்லாதீங்க, திருப்தியாக இருக்காதீங்க. ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க, ஜெபிக்கிறத, பேசுறதில்ல, அவர் விஷயத்தை எடுத்து செல்றதில்ல. கர்த்தருடைய வார்த்தைன்னு உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் பயம். என்ன ஒரு லவ்லி ஸ்டேட்மெண்ட். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள் சேவிப்பதிலே, மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதமாக இருக்க வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் எல்லாம் வீணானவைகளே. இதை பரிசுத்தர் திருப்பியும் புதிய ஏற்பாட்டில் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லலையா? 1 கொரிந்தியர் 1 சொல்லலையா? பிலிப்பியர் நிருபத்தில் சொல்லலையா? இருபத்தி 3 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். அந்த கான்டெக்ஸ்டில் இந்த 23 பரிச்சயமான வசனம் இல்லை. அப்படி வாசிங்கன்னா பரிசுத்தரின் மூலமாக இந்த சாமுவேல் ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நியாயாதிபதி, ட்ரிபிள் அனாயிண்டிங். அதில் அவர் எப்படி சொல்கிறாரு, அவங்களுக்கு கொடுத்த முன்னே இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுடைய இதயத்தின் யோகிதை, அதெல்லாம் அவர் எடுத்து சொன்ன ஏற்பாடு. நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் போனேன், எல்லாம் தெரிஞ்சுட்டு, அதான் அவனுக்கு தான் தெரியுமே, நீயே உருப்படையில்லை, ஜெபம் பண்ணி தான் ஆகணும், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். தேவனுடைய தொடுதல், தேவனுடைய இடைப்படுதல், தேவனுடைய சீர்திருத்தம், தேவனுடைய சிக்ஷை, அது என்னவோ வாட் எவர் இட் இஸ், அவர் தான் செய்யணும். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். ஏன் நம்முடைய நடையெல்லாம், நம்முடைய பேச்செல்லாம், நம்முடைய வீணானெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக தான் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஒருத்தரை பிடிக்கல, ஒரு காரியம் பிடிக்கல, ஒரு இடம் பிடிக்கல, ஒரு நிலை பிடிக்கலனாலும் அதுக்கு விரோதமாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, எவ்ரி டைம், ஆல் த டைம் வி ஒர்க் அகேன்ஸ்ட் காட்ஸ் வில் அண்ட் பர்பஸ். ஏன்னா இதெல்லாம் ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ், இதெல்லாம் இருளின் கிரியைகள், பிரயோஜனமற்ற அந்தகார கிரியைகள். புதிய ஏற்பாட்டில் அதை அப்படி விவரிக்கிறார். மற்றவெல்லாம் வீணானவைகளாக இருக்குங்கிறது அதுதான். சிந்தனையிலே வீணரானர்கள், உணர்வில்லாத இருதயம் அவர்கள் இருளடைந்தது, அதனாலே அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் தகாதவர்களை நடப்பிக்கும்படி தேவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு நடந்துகிட்ருக்கோம். பாசிட்டிவ் திங்கிங்னு எவ்வளோ தான் பேசினாலும் நெகட்டிவாக தான் விதைச்சிட்ருக்கோம். மைக்ரேட் ஆகணும். நானும் பாவம் செய்யணும் இருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாக அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். ஸோ அவங்க கர்த்தர் செய்த மகிமையானவர்களை சிந்தித்து பார்த்தார்கள், தேவன் தந்த ஆசீர்வாதங்களை சிந்தித்து பார்த்தார்கள். இந்த எல்லையிலே தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைக்கிறார். அவனுக்கு தான் வாய்க்கு கைக்கு சொல்கிறானுங்க, உங்களை இந்த ஊரே தெரியும் சார். இப்போ கூட 2-3 பேர் எனக்கு போகும்போது சல்யூட் அடித்தாங்க, எனக்கு யாருன்னே தெரியல. நானே என்னடா ஆயிட்டுங்க சோத்திரம், யார் சார் அவங்க, இவங்க எனக்கே தெரியாது யாருன்னு, ஆனால் என்ன எல்லாருக்கும் தெரியுதுங்கிறானுங்க, அதுவும் எனக்கு தெரியல. இப்போ இதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. ஆனால் நீங்கள் இதில் என்னத்தை புரிஞ்சிக்க போகிறீங்க எனக்கு தெரியல.
நம்ம மேலே ஏதோ ஒரு முத்திரை ஆண்டர் வச்சுருக்காரு. நம்மளை பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க, வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க. நல்லதாகவும் பார்க்குறாங்க, கெட்டதாகவும் பார்க்குறாங்க, ஏட்டி போட்டியாக பார்க்குறாங்க, கிரிட்டிக்கலாக பார்க்குறாங்க, ஃபேவரபுளாக பார்க்குறாங்களாங்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா தேவன் நம்மிடத்தில் மகிமையானவர்களை செய்திருக்கிறார். நம்முடைய பிரகாசம் நடுப்பகல் சூரிய பிரகாசம் வரைக்கும் நம்முடைய நீதி இன்னும் தெரிய வராட்டினாலும் நம்ம மூஞ்சில் பிரகாசம் மாத்திரம்தான் ஒட்டியிருக்கு. சோத்திரம். அதுதான் அல்லேலூயா. We are not bright enough that people may simply follow the truth, but we are not darkness. அந்த உண்மையை கேளுங்க திரும்பியும். நம்ம மேலே ஆண்டோட ஒளி இருக்குது. நம்ம மூஞ்சி அழகாக இருக்குங்கிறதுனால இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேலே இருக்கிறதுனால, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால, ஓகே, அவருடைய இறக்கம் தெரிந்து கொள்ள நம்ம மேலே இருக்கிறதுனால. ஆனால் திரை மறைவில் நம்ம ஜெனரேட் பண்ணுறதுலாம் இருள், முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை, நாம் விரும்பி தெரிந்து கொண்ட விஷயங்கள், வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட விஷயங்கள். நம்மளை கிட்ட 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 நம்ம கூட பழக வந்துட்டோன்னா தான் மக்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆம் இல்லை? தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி, கிட்ட போனால் முட்டை பகைன்னு ஏன் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. The other side of the grass is always green. காணல் நீர் ஏன்னு சொல்கிறாங்க. தூரத்தில் பார்க்கும்போது தண்ணி கொட்ட மாதிரி இப்படியே தண்ணி தளன்னு இருக்க மாதிரி, கிட்டக்கு போனால் ஒன்றுமே இல்லை. என்ன அங்கேருந்து பார்க்கும்போது தண்ணியே தெரிஞ்சு. அதான் ஒரு விசுவாசி காணல் நீராக இருக்கக்கூடாது. ஒரு தேவப்பிள்ளை, ஒரு ஊழியன் காணல் நீராக இருக்கக்கூடாது. நம்முடைய மன்றாட்டு இன்னும் அந்த மறுரூபம் நம்மள இருக்கணும். போதனையின்றி அநேகர் நம்ம வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்படணும், உணர்வு அடையணும். தட்ஸ் குவைட் சேலஞ்சிங் இல்லையா? மனுஷரை இது யோபு 28:28 மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். தேவனுக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் பொல்லாப்பு வாழ்க்கையில் போலே, கெட்ட வார்த்தைங்கிறது மாதிரி வராட்டினாலும் இந்த வீணான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கவே வெக்கமாக தான் இருக்குது. இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் இருப்பாங்களா? இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகள் முடி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். நற்புத்தி இருக்கா? நற்புத்தி இருக்கா? ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தில் இருக்கிற நற்புத்தி இன்னொரு நேரத்தில் யாக்கோபின் நிருபத்தில் வாசிக்கப்போ ஒரே சுனையிலேருந்து தித்திப்பான நீரும் வருது, கசப்பான நீரும் வருது. அப்படி வரக்கூடாதே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நான் அதை புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ண மொத்த ஜனங்களுக்கு பொறுப்பாக இருக்கணும்னு விருப்பம் இல்லை, அவ்வளோதான் மேட்டரு. அதுதான் கடைசி காலத்தின் வீழ்ச்சியின் நயவஞ்சகத்தனம். கடைசி காலத்தின் அடையாளம் எப்படி? மக்கள் வந்து பொறுப்பாக இருக்க விரும்பலை. இலவசங்கள் 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 எல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார். ஆனால் முழுக்க முழுக்க பரலோக ராஜ்யத்தின் அத்தனை உவமைகளிலும் ஒவ்வொரு உவமையிலும் தேவன் பொறுப்பை தான் வலியுறுத்தி இருக்கிறார். கடுகு விதை ஆன விஷயமானாலும் சரி, விதைக்கு சென்றவன் இருந்தான், வழியோரம் கற்பாறை முட்புதர் நல்ல நிலன்னாலும் எல்லாமே ஆண்டவர் பொறுப்பை தான் சொல்கிறார். விலையேற பெற்ற முத்தை அவன் நிலத்தெல்லாம் விற்று வாங்கினாலும் பொறுப்பை பற்றி தான் சொல்கிறாரு. We don't want to be responsible. யாத்திராமம் 12 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும்.
அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ரத்தம், the blood of the lamb. வெறும் இதெல்லாம் போதனையான வார்த்தையாக எத்தனை வருஷம் ஆனாலும் ஏதாவது ஒரு நாளாவது நாம் முழுமையாக இயேசுக்காக வாழணும். வசனத்தை 100% வசனத்தின் நிறைவோடு வாழணும், நிச்சயத்தோடு வாழணும், நீதியோடு வாழணும், நித்திய சிந்தையோடு வாழணும், நித்திய தாக்கத்தோடு வாழணும். ரொம்ப காலமாகவே நான் தியானிச்சிட்டே இருக்கேன். அப்போ கிவ் தாட். ஓசியான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கல்யாணத்தை பற்றி, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன். நித்திய விவாகம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் செய்து கொள்வது நித்திய விவாகம், an eternal marriage. நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இது எல்லா கல்யாணத்திலையும் நம்ம தியானிக்க வேண்டியது, போதிக்க வேண்டியது. கல்யாணத்துக்கு முன்னே, நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னே கவுன்சிலிங்கில் பிள்ளைங்க உட்கார வேண்டியது. ரொம்ப சந்தோஷம். ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் கவுன்சிலிங் இருக்குது, ஏஜி சர்ச்சில் கவுன்சிலிங் இருக்குது, பேப்டிஸ்ட் சர்ச்சில் கவுன்சிலிங் இருக்குது, மெனி டினாமினேஷனல் சர்ச்சஸில் கவுன்சிலிங் இருக்குது. அதெல்லாம் ஓகே, ஒண்டர்ஃபுல். ஆனால் எல்லா கவுன்சிலிங் பெற்றுட்டு எலியும் புனையமாக வாழ்க்கை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கெலாம் விவாகரத்தோடு வாழ்கிறாங்க. விவாகரத்து பண்ணிவிட்டு ஒரே கோயிலுக்கு வரவங்க இருக்கிறாங்க. கமான், ஷேம். மன பொருத்தம் இல்லை, ரொம்ப கூலாக சட்டையை மாற்றிக்கிற மாதிரி காரியம் போயிட்டுருக்கு. விவாகம் அங்கே என்ன ஆயிடுச்சு? நித்தியம் நீக்கப்பட்டு விட்டது, சத்தியம் நீக்கப்பட்டு விட்டது, நீதி நியாயம் உருக்க இரக்கம் நீங்கி போச்சு. உண்மையும் கிருபையுமாக என்னை நியமித்துக்குவேன். உண்மையும் கிருபையும் போயிடுச்சு. விவாகரத்தை எவ்வளோ நியாயப்படுத்துகிறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க தெரியுமா? ஆசீர்வாதம்னு ஆசீர்வதியும். கல்யாணம்னாலே ஆசீர்வாதமாக பாடுறோம். மங்களம் செழிக்க. எவ்ரி கைண்ட் ஆஃப் சாங் இஸ் அ பிளஸட் சாங். 128ஆம் சங்கீதம். மாய் 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 மாய். ஃபைனலாக துட்டு அது இதுன்னு எதாவது புட்டுக்கிட்டு நிற்கிது. கொஞ்ச நாள்லேயே இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்குது. இதை பார்க்க முடியல. ஹதியா பார்த்ததெல்லாம் குரங்காக இருக்குது. சமரசா பார்த்ததெல்லாம் பேயாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? தரிசனமே கெட்டு போச்சு, கண்ணு கெட்டு போச்சு. சோத்திரம். நூற்றி 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்குமே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது. நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு முழு சமயம் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற லூட்டி எவ்வளோ இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியவே இல்லை. நான் என்ன செய்ய முடியுங்கிறதுனா கரையா மாதிரி தான். நான் கட்டுற வீட்டில் இந்த பழைய கவர்மெண்ட் எனக்கு ஒதுக்கின இடம் ஃபுல் ஆஃப் டெர்மைட்ஸ். அலாமிங் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த வீட்டில் நான் எப்படி ஹவ் கேன் ஐ லிவ் ஹியர்? இது எல்லாத்தையும் அரிச்சிருமே. 3 times ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கான். கரெக்டாக அதை இங்கிலீஷ்காரன் டெர்மைட்னு சொல்லியிருக்கான், ஒயிட் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். வெள்ளையாக இருக்குது.
அது கிரானைட் போட்டிருந்தா கூட அந்த கார்னர்லேருந்து உள்ளேருந்து அது கிரானைட்லாம் நம்ம நிறைய விஷயத்த கடிக்கவே முடியல நம்ம பல்லால். அதுக்கு என்ன பல் இருக்கும், என்ன மண்ணை அப்படியே தள்ளிக்கிட்டு அந்த சர்வ் பண்ண தள்ளிக்கிட்டு வெளியே வருது. அது ஜஸ்ட் 1 or 2 days விட்டுட்டிங்கன்னா அப்படி ஒரு கூடு மாதிரி ஒரு புத்து மாதிரி உண்டாக்கிடுது. வெரி ஃப்ரைட்டனிங். போடு ட்ரில்லு போடு, ஃபுல்லாக வீடு முழுசும் ஆல் ஓவர். ஒரு நம்பிக்கை தான், கொஞ்ச நாள் வரும், வராமல் இருக்கும். பின்னாடி வீட்டில் வேப்ப மரம், அதில் அப்படி அது ஒரு பெரிய புத்து இருக்குது, ஏத்தாப்பில் ஒரு புத்து இருக்குது. சரி, கர்த்தர் நம்மளை எங்கே வச்சுருக்காரு? அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் வச்சுருக்காரு. நாம் தான் மலை மேலுக்கு பட்டணமாக இருக்கணும், விளக்கு தண்ணி மேலுக்கு விளக்காக இருக்கணும். நம்மளை ஆண்டவர் ஏதேனில் கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லலையே. கொண்டு போகும்போது கொண்டு போவார், சொல்லியும் கொண்டு போவார், சொல்லாமலையும் கொண்டு போவார். இப்போ இருக்க வேண்டியது எங்கே இருக்கிறோமோ அங்கே நாம் அறிக்கப்படாமல் நாம் ஒரு கரையானம் இல்லாமல் இருக்கணும். கரண்டிக்கிட்டே இருக்கோம்ல, கோவப்படுவீங்க, என்ன பண்ணுறது? கரண்டிக்கிட்டே இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கும், பீராஞ்சிட்டே இருக்கும். You're not through. You're not settled in your mind. நம்முடைய இருதயம் அவருடைய பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது. யோவான் 1:47 நாத்தான்வேலை பார்த்து ஏசு சொல்லும்போது, நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஒருத்தனை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியுது எவனுக்குள்ளே கபடம் இருக்குது, எவனுக்குள்ளே கபடம் இல்லைன்னு. இதிலும் பெரிதானவளை காண்பாயும் அவருக்கு பின்னாடி சொல்கிறான். நான் அத்திமரத்தின் கீழே இருக்க பார்த்தேன்னு சொன்னதை வச்சு நீ என்னை ரபி அப்படி வினிங்கிறியா? இதிலும் இதோ தேவத்தில் இறங்குமாக இருக்கிறாங்க, இதிலும் பெரிதானவளை காண்பாயும் ஆண்டவங்க சொல்கிறார். எஸ்ரா 9:13 இப்பொழுது எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நம்ம எப்படி நடந்திருக்கணும்? நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புகளுக்குள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாக இருப்பீர் அல்லவோ? இதெல்லாம் கடவுளை அவங்ககிட்ட சொல்கிற, இதுங்களே தான் வாயால் சொல்லுதுங்க. கொஞ்சம் கவனிங்க. நம்ம தான் ஒரு நேரத்தில் எல்லாம் ஒரு நேரத்தில் அப்படியே உண்மை விளம்பி மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம், சொல்லிவிட்டு பொய்யா தானே வாழ்கிறோம். நிலவரமற்ற ஆவி. அந்த நேரத்தில் ஒரு ஒப்பாரி, அந்த நேரத்தில் சினுங்கள், என்னத்துக்கு அழுதும், யாருக்கு அழுதும், ஏன் அழுதும், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் கூட்டம் முடிஞ்சோடனே அது எவாப்ரேட் ஆகிடுது, நீராவி மாதிரி போயிடுது. We don't respect the emotion that we expressed. ஏசாயா 5:12 அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்பூராவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதில்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. ஆறாவது நல்லா பண்ணுறோம், கர்த்தரின் கிரியை அவர் நோக்கத்தை யாராவது சிந்திக்கிறோமா? we are happy, we are satisfied with musical accompaniment. Songs after songs are coming. எல்லாம் ஈத்தாஸ் பேத்தாஸ் மாதிரி இருக்குது, இல்லைன்னா சோலிஷாக இருக்குது. நம்ம ஆதங்கங்களையும் நம்ம கவலைகளையும் நம்ம துக்கங்களையும் நம்ம அங்கலாய்ப்பையும் தெரிவித்து கொண்டு இருக்கோம். கர்த்தருடைய மகிமையை நினச்சி பெருசாக சொல்கிறதில்ல. அப்படி ரோமர் 12 அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
பாவத்தில் வாசிக்கும்போது, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்கள் உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கொஞ்சம் ரொம்ப நான் அப்படியே பைபிள் கைமாக இருக்கேன், ரொம்ப அப்படி பரிசுத்தவானாக்கும் சொல்கிறது ஓகே, நான் ஒன்றும் விமர்சிக்கல. ஆனால் உலகத்தை சுற்றி பாருங்கள், இந்த வசனத்தின் பிரகாரமாக தேவன் நமக்கு என்ன பயங்கர காவலை கொடுத்துருக்கிறார். தமிழ்நாடு சீர் அழிஞ்சிகிட்டு இருக்கு. பச்சார வேசித்தனம் எல்லா நாட்டிலையும் எல்லா எல்லையும் அப்படியே தலை விரிச்சு ஆடுது. போதை வஸ்து, குடி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வயசுக்கு மிஞ்சின ரகதாபம், பாலியல் அத்துமீறல். பிஜேபி சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கர்நாடகாவில் 500 பெண் பிள்ளைகள், அதுவும் கேர்ள்ஸ், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் யங் கேர்ள்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி, அப்போ தான் அவங்க பிராயம் வந்தவங்க, அவங்களெல்லாம் சீரழித்து கொன்று புதைச்சிருக்கான் தர்மசாலான இடத்துல. இது இஸ் ஒன் among so many incidents all over India. புத்தர்கள், புத்த மதத்து பிட்சுகள், அவங்க எவ்வளோ ஒரு கேவலமானவனுங்க. அவனுங்க ஊருக்கே நாங்கள் தான் அப்படியே அமைதியின் உரு, தாழ்மையின் உரு, தியாகத்தின் உரு. அவங்க திரைமறைவில் பண்ணுற லூட்டி இப்போ கேவலப்படுது. All Buddhist nations are so shocked. Thailand, Vietnam, Sri Lanka, Indonesia, Tibet, Nepal. நூற்றி 26ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது 2:3, அப்பொழுது நம்முடைய வாயின் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அவருடைய பற்களுக்கு நம்ம இரையாக ஒப்புக்கூடாது இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடங்க. ஏன் வார்த்தை வந்துச்சு? மாமியார் மருமக விட்டுருங்க, ரெண்டுமே லேடிஸ் தான். ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த அம்மா அதே பொண்ணு, இதுவும் ஒரு லேடி தான், அதுவும் ஒரு லேடி தான். ஆனால் அந்த நிலைக்கு வந்தவன, ஒரு அந்தஸ்துக்கு வந்தவன, இது புத்தியை பாருங்கள், அது புத்தியை பாருங்கள். இப்போ சபையாக தான் அடுத்த விசுவாசி பண்ணா இவனை கல்லறிந்து, மோசேயின் பிரமாணத்தில் சொல்லியிருக்கு இயேசுவே, இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் ரொம்ப நேரம் மௌனமாக இருந்துட்டு தரையில் எழுதிட்டு இருந்தார். அதை என்னமோ எழுதினார், அது பெரிய வியாக்கியானம் போயிட்டுருக்கு. சரி, ஃபைனலாக சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யலையோ அவன் முதல் கல்லை எறியட்டும். அந்த பரிசெயல் சரிசெயல் குத்தப்பட்டு ஒவ்வொருத்தனா கல்லை கீழே போட்டுட்டு போனான்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கி அப்படி யாரும் ஒருத்தருக்குமே உணரவில்லையே. ஏதோ ஒரு லூஸு நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு கல்லை போட்டுட்டா உடனே நான் ரத்தத்தால் உடனே ஒரு கல் குவியல் இல்லை, இப்போ கொண்டு வாங்கப்பா, அவனே அடிச்சுட்டா நான் அடிக்காமல் எப்படி இருக்கிறது? இப்போ நான் என் மரியாதை என்ன ஆகுறது? அதான் இன்றைக்கி சபையில் நிலைமை, கிறிஸ்துவ சமுதாயத்தின் நிலைமை. எல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக தெரியும். எனக்கு பிரசங்கம் பண்ண வாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஜெபிங்க, டாக் டு காட், பேசுங்க, இவைகளை பற்றி பேசுங்க, பலனை தாங்க, தைரியமாக எழுதுங்க. ஒண்டியாக ஒருத்தி ஒரு 15 இயர்ஸில் 15 வயசு இதில் இருந்து 84வது வயசு வரைக்கும் ஒரு 60 some years தனியாக பொடி நடையாக கோயிலுக்கு தேவாலயத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருந்திருக்காளே.
என்ன மாதிரி ஒரு காலம், என்ன மாதிரி ஒரு ஆம்பளைங்க, இந்த மத குருக்கள் அவங்கெல்லாம் யூதர்கள் மேசியா வெளிப்படுற வரைக்கும் அன்னாள் உபவாசத்திலும் ஜபத்திலும் இருந்திருக்காளே. Why will you not choose something like that? யாராவது எழுப்புங்கன்னு ஏன் உங்களுக்கு, அதுக்காக நீங்கள் ஏன் போராட மாட்டேங்கிறீங்க? நீங்கள் செய்ய வேணாம், நீங்கள் அலுங்காமல் குலுங்காமல் வந்துட்டு பாங்க. நீங்கள் யாருங்க நீங்கள்? ஆமாம், யாராவது வேலை செய்யட்டும்னு ஜாம் பண்ணுங்க. எவனாவது அடி வாங்கட்டாண்டவர், எவனாவது ரத்தம் சிந்தட்டும், பச்சையாக நீங்கள் கேட்கணும். அதான் உண்மை. நமக்கு வேலை செய்ய முடியல, இல்லை வேலை செய்ய பிடிக்கும், இல்லை எனக்கு பிடிக்கும் தான். எப்படி, ஏன் இப்படி பார்க்குறீங்க? கடவுளை வார்த்தையை பாருங்கள், சிலுவையை பாருங்கள், வலது பார்சை பாருங்கள், மணவாளனை பாருங்கள். பார்த்து தான் இப்படி மூஞ்சி மாறே வாழ்க்கை இருக்கா? கமான். ஸோ அவர்கள் கர்த்தர் அருளிய ஆசீர்வாதங்களை எண்ணினார்கள். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும்னு 300-400 ஆண்டுக்கு முன்னாடியே ஒருத்தர் பாமாலை பாடியிருக்கிறார். ஃபாதர் பாடியிருக்கார், எண்ணி எண்ணி பார், எண்ணி பார் எபினேசர் செய்த உதவிகளை. ஆசீர்வாதங்களை எண்ணுங்க, ஆசீர்வதிக்கலாம் மாறுங்க, ஆசீர்வாதமாக இருக்க விரும்புங்க. அவள் ஆசீர்வாதங்களை எண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கி ஹைலைட்டு, நாம் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட அந்த காரியங்களை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. ஆனால் தேவன் ஏற்கனவே தெரிந்து உங்களுக்காக வச்சிருக்கிறத வேணான்ட்டு நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்டது தான் அங்கே செம கிளாஷாகவே இருக்குது. அன்பின் சீடனுக்கு இயேசுவின் இதயத்தின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை அட்லீஸ்ட் துகளளவாவது காமிக்கும்போது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்னு 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம். நாம் அவரிடத்திலே கேட்டுக்கொண்ட சித்தத்தின்படி கேட்டுக்கொண்டோம் என்பது நமக்கு நிச்சயம் இருக்குமானால் பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கணும்னு 16:16 வாசிக்கிறோம். ஸோ God, there is no problem in God's side to give and not to give. He is ready. And we are not clear about what we are asking for. நம்ம எப்படி தெரியுமா, சபையில் இருக்க பெண்கள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இது ஆக்சுவலாக இது பெண்கள் கூட்டம் தான். இது பைபிள் சரி. நீங்கள் உங்கள் பிள்ளைகளாம் எப்படி வளர்க்குறீங்கன்னா அனாதையாக வளர்க்குறீங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த வார்த்தை கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு கேட்க. நீங்கள் தாய் தாப்பந்தான். பயாலஜிக்கலாக யோர் children's parents, but you don't take any spiritual authority or care, accountability for the children. ஆன்மீக விஷயத்தில் உங்கள் பிள்ளைங்க அனாதைகள். கல் எடுத்து கொல்லுங்க, ஹூ கேர்ஸ், நாங்கள் வேணால் நிற்கிறேன் நடுவில், கையை காலை கட்டி போடுங்க. ஏன்னா நான் மனுஷன்தான், ஏதாவது கையை காலை உதறி ஃபுல்லாக கட்டி போட்டு மிதி அடி நொறுக்குங்க. ஐ டோன்ட் கேர். நான் சொல்கிறது சத்தியம். ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்குவீங்களா? ஆவிக்குரிய உத்தரவாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லை. யூ டோன்ட் ஸ்டாண்ட் வித் தம். உங்களுக்குலேருந்து அவங்களுக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்கீங்க? கோயிலுக்கு வந்துட்டு போகிற டிசிப்ளின் கொடுத்துருப்பீங்க. வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? வேல்யூஸ். போராட்டத்தின் காலத்தில், சவாலின் காலத்தில், தேவையின் காலத்தில், உயர்வின் காலத்தில், முன்னேற்றத்தின் காலத்தில் பிசகாமல் அர்ப்பணத்தில், பிரதிஷ்டையில் பிள்ளைகள் நிற்கிறாங்களா? பிள்ளைகளுக்குள்ள ஜப ஆவி இருக்கா? ஜபம் இருக்கா? ஜப ஆவி இருந்து என்ன பிரயோஜனம்? கிரியை இருக்கணும்ல. நமக்குள்ளே தான் பரிசுத்தம் இருக்கா நம்ம சொல்கிறோம், அது உண்மை தான். ஆனால் அவர் தான் வேலை செய்ய விடுறோமா, நாம் தான் வேலை செய்கிறோம்? ரெண்டுமே இல்லையே.
பெண்கள் எழுப்புங்க, ஆண்களை எழுப்புங்க. கடவுள் பார்த்து அன்னாளுக்கு ஒரு பொண்ணை கொடுக்கல, பையனை தான் கொடுத்தாரு. கடவுளுக்காக கொடுத்துட்டாளே, கடவுளுக்காக தான் கேட்டால் கடவுளுக்காக கொடுத்துட்டா. பின்ன ஆண்டவர் 6 பிள்ளைகளை கொடுத்தாரு, அது வேறு விஷயம். ஆனால் கர்த்தருக்காக கேட்டு கொடுக்கக்கூடியது ஏதாவது உங்கள் கையில் இருக்கா? இதெல்லாம் தயவுசெய்து யோசிங்க. மேஜிக்கெலாம் எதுவும் நடக்காது. ஏதாவது ஒரு தியாகம் நடக்கணும், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சாக்ரிஃபைஸ் இருந்தால் தான் அவுட்ஸ்டாண்டிங் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் இருக்கும் இந்த சபையில். கொடுத்துட்டு சௌகரியத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை? அதுவுமே நான் ஊழியக்காரங்க மத்தியில் காணப்படுகிற, இன்றைய காலகட்டத்தில் ஊழியக்காரங்க மத்தியில் காணப்படுகிற மகா வேதனைக்குரிய துக்கமான என்ன சொல்லுது, சரியான வார்த்தை கிடைக்கல, பரிதவிக்கக்கூடிய ஒரு காரியம், பரிதாபமான ஒரு காரியம். தட்ஸ் ரைட், பரிதாபமான ஒரு காரியம். ஊழியர்கள் கோடி கோடியாக தேவை, 800 கோடி மக்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு ஊழியக்காரிகள் தேவை. ஆனால் அவங்க எல்லாம் பைபிள் காலேஜஸ்லேயோ, சர்டிஃபிகேட் கோர்சஸ்லேயோ, இல்லை டிப்ளமோ கோர்சஸ்லேயோ, இல்லை மிஷினரி ட்ரைனிங் சென்டர்ஸில் இருக்கிறாங்களோ, போராடுறாங்க, குழம்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை அப்படியே ராவாக காமிக்கக்கூடிய முன்னோடிகளாக வாழ்ந்த பரிசுத்தவான்களாம் மறைஞ்சிட்டாங்க. அதெல்லாம் தயவுசெய்து மனசில் வச்சு போராடுங்க. அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் எல்லாமே ஆண்டவர் முடிவு கொண்டு வரேன்னு தானே சொல்லியிருக்காரு. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இல்லைப்பா இது தொடர் கதையாக போயிட்டே இருக்கும்பா, டோன்ட் வரிப்பா, ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டே வந்துட்டுன்னு சொல்ல. அப்போ அந்த முடிவு வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அக்கிரமத்தின் கேட்டின் மகன் வெளிப்படுவான். அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படையாக தான் நடக்குது. எல்லாமே வெளிப்படையாக தான் இருக்குது. மான வெக்கம் சூடு சொன்ன இல்லை. வெளிநாட்டிலலாம் தெருவில் விபச்சாரம் பண்ணுறாங்க. வாட் அ பெயின்ஃபுல் திங், அலார்மிங் இஷ்யூ. அது மாத்திரம் இல்லை, தட்ஸ் எவ்ரிதிங். மிருகம் போல தான் இருக்கிறாங்க. 6ஆம் அறிவு இல்லாமல் 5 அறிவுள்ள மிருகம் கூட, நாட் ஆல் அனிமல்ஸ் மேட் பப்ளிக்லி. அது உங்களுக்கு தெரியுமா? தட்ஸ் ட்ரூத். there are some animals, இது வரைக்கும் அதுங்களாம் எப்படி பழகி பெறுகுதுன்னு ஜுவாலஜிஸ்ட்க்கு தெரியவே தெரியாது. how some birds multiply, nobody knows. இப்போ அவங்கள அந்த 5 அறிவுள்ள பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் ப்ரிவசியை காத்துக்க தெரியுது, நமக்கு தெரியல. we need to really pray. வேதாம கல்லூரிகளிலே, வேதாம பள்ளிகளிலே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோர்ஸில் படிக்கிறவங்க அவங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு கல்வாரி தரிசனம் வரணும், ராஜ்யத்தின் தரிசனம் வேணும், நித்திய தரிசனம் வேணும், நரக தரிசனம் கிடைக்கணும். இன்னொன்று ஜபிக்கணும் நீங்கள். ஏன்னா ஆண்டவர் எழுப்பின பாத்திரங்கள் ஓடி முடிக்கிறவங்க சீராக ஓடி முடிக்கணும். அவங்க இது வரைக்கும் நல்லா ஓடி இருப்பாங்க, அந்த கடைசி ரவுண்டில் கேவலமாக ஓடி தோத்தே போடுவாங்க. அதுதான் காலம் மூலம் ரெஜிஸ்டர் ஆகும் அடுத்த சந்ததிக்கு. இது வரைக்கும் அவங்க ஜெயிச்ச ஜெயம்லாம் அவங்களுக்கு கண்ணே தெரியாது. அப்படி தான் பெரிய பேச நல்லா இது பண்ணியிருந்தான், புசுக்குன்னு போயிட்டான் ஆள், ரொம்ப கேவலப்பட்டு போயினேன், ஊரே காரி துப்பிருச்சியா. நீங்கள் அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அந்த ஒரு அல்டிமேட் நிந்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். உலகத்துக்கே ரட்சகம் சொன்னால் தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள முடியலையா அவனுக்கு? அப்படி தான் கேட்டாங்க. நீ ரட்சகரானால் சிலுவையை விட்டு இறங்கி வா, உன்னையும் ரட்சித்துக்கோ எங்களையும் ரட்சி, அப்படிலாம் கேட்டாங்களா? ஸ்தோத்திரிப்போம். டைம் ஆயிடுச்சு.